ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த உலகத்தில் விலை இல்லாமல் கிடைக்கக்கூடிய விலை மதிப்பற்ற பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அன்பு தான். அதனால தான் அதுக்கு விலையும் கிடையாது, மதிப்பும் கிடையாது. ஏன்னா அது எல்லாத்தையும் விட மிக உயர்ந்தது. அன்பால் உயர்ந்த பொருளுக்கு விலை மதிப்பே கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம கூட இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுமேவும். ஏன்னா இரத்த பந்தமே இல்லாமல், இரத்த சொந்தங்கள் இல்லாமல் வரக்கூடிய ஒரே ஒரு பந்தம் அப்படின்னு சொன்னோம்னா அது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். நண்பர்களும் சரி, தோழிகளும் சரி, கடவுள் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு தோழனோ தோழியோ நமக்கு அமைகிறதும் இறைவன் கொடுத்த வரம் மாதிரி தான். ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் நம்மளோட பர்சனல் எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது. சில நேரங்களில் தாய்மடி எல்லா நேரங்களும் நமக்கு கிடைத்து விடாது. அந்த தாயின் மடியாகவும், தந்தையின் அரவணைப்பாகவும், சகோதரத்துவத்தின் ஒரு ஊண்டுதலாகவும் எல்லாமுமாக இருக்கிறது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். எப்பயாவது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒன்றுமே செய்யவே மாட்டேன். நேராக என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான டிப்ரெஷன், மனக்குழப்பம் இருந்துச்சுன்னா நேராக எங்கே போயிடுவேன்னா நர்சரி போயிடுவேன். அங்கே இருக்க செடி கொடிகளை பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய மனநிலை கொஞ்சம் நார்மலாக ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்களோட பேசி என்னுடைய கஷ்டங்களை அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லிவிட்டு, நீங்கள் இயற்கையிடம் பேசுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்துடுவேன். இல்லை, எனக்கு கண்டிப்பாக ஒருத்தருடைய ஆறுதல் தேவைப்படுது, என்னை தட்டி கொடுத்து தோளில் சாய்ச்சிக்க ஒரு உறவு வேணும் அப்படின்னா நேராக என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிடுவேன். போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன்னா என் மனசுக்கு கொஞ்சம் லேஸ் ஆகும். இல்லையா, என்னோடய தோழி என்னோடய பைக் தான், அவளை எடுத்துக்கிட்டு எவ்வளோ தூரம் போகிறாலோ போவேன். போயிட்டு கொஞ்சம் ரிட்டன் வர அளவுக்கு பெட்ரோல் வச்சுக்கிருவேன்ப்பா, அதுதான் மெயினான விஷயம். வச்சுட்டு நேராக என்ன பண்ணுவேன்னா திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆயிரும். ஸோ இப்படி தான் என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை நான் ரிலீஸ் பண்ணிக்குவேன். ஆனால் இந்த எல்லா விஷயங்களை விட ரொம்ப பெஸ்ட் எது தெரியுங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. இந்த உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பாண்டிங் எல்லாமே இருக்குது. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் அடித்தா கூட உடனே ஃபோன் அடித்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தோழியும், என்னமே என்ன ஆச்சு உனக்கு, ஏதாவது பிரச்சனைனா நான் நிற்கவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோழனும், ஏதாவது மனக்கவலையாக இருந்தால் வாடி என் மடியில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கடின்னு சொல்லக்கூடிய ஒரு தாய்மடியும் நட்புக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி நட்பு எனக்கு நிறையவே இருக்குது. இந்த உலகத்தில் நான் எவ்வளோ சொத்துக்கள் சம்பாரித்து வைக்க போகிறேனோ இல்லையோ எனக்கு அது தெரியாது. ஆனால் விலை மதிக்க முடியாத நிறைய நட்புகளை, நிறைய சொந்தங்களை நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். அதுவே எனக்கு மிகப்பெரிய வரமே. அதுக்கு நான் இறைவனுக்கு இன்றைக்கி நன்றி சொல்லிக்கிறேன்.